வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி வணக்கம். அதாவதுங்க, ஒரு சாதகத்தில் தொழிலை பற்றி பேச போகலாம். தொழில்னா என்ன? என்ன தொழில் பண்ணுறேன்னா, நான் என்ன தொழில் பண்ணட்டும், என்ன தொழில் பண்ணால் நான் செய்ப்பேன் அப்படிங்கிற கேள்வி அதான். நான் இந்த ஒரு சாதகத்தை கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா, நான் என்ன தொழில் பண்ணுவேன், என்ன பண்ண நான் செய்ப்பேன் அப்படிங்கிற ஒரு கணக்கு. சரி, ஒரு உதாரண சாதகம்னு சொல்லிட்டா, தனுசு லக்கணம். லக்கணத்துக்கு 2க்கும் 3 குடையவன் சனி பகவான். 2க்கும் 3 குடைய சனி பகவான் 10 குடையவன் புதனாக இருக்கார். அந்த புதன் நல்ல நல்ல நிலைமையில் இருந்தார்னு வச்சுங்க, ஆசிரியர் சம்மந்தப்பட்டது, பேங்க் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி ஒரு தொழிலாம் அவங்க செய்யலாம். ரெண்டாவது மெடிக்கல் சார்ந்த உறவும் வரும். மெடிக்கல் கண்டிப்பாக வரும். 12க்கும் 5 குடைய செவ்வாயாக இருக்கார். செவ்வாய் 2ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருந்தாருன்னா அவங்க மெடிக்கல் சார்ந்த உறவு, மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, அந்த கோர்ஸும் அவங்க எடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு அதெல்லாம் நிறையா இருக்குது. அது இருக்கட்டுங்க. அப்போ அதில் எப்படின்னா, இதில் ஏன் இப்படி ஒரு தொழில் அமைப்பு, இந்த மாதிரி கல்வி சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கும்போது, சில பேர் பார்த்திங்கன்னா 2 வீலர் மெக்கானிக்காக இருப்பாங்க. 2 வீலர் மெக்கானிக்காகவே அந்த இரும்பு சம்மந்தப்பட்டது, உடம்பெல்லாம் அழுக்கு ஆயிலோடவே இருப்பாங்க. இது என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, தனுசு லக்கணம். லக்கணத்துக்கு 2 குடைய சனி. தனுசு லக்கணம். லக்கணத்துக்கு 2 குணை சனி. 2க்கும் 3 குணையும் சனிவும் தனுசு லக்கணத்திலே உட்காந்துட்டார். அப்போ தனுசு லக்கணத்திலே உட்காரும்போது இது உதாரண சாதகம். நல்லா புரிஞ்சுங்க. தனுசு லக்கணாதிபதி 10 குடையும் புதனாக இருப்பார். ஆனால் நல்ல படிப்பு சம்மந்தப்பட்டது, பேங்க் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி நல்ல ஒரு துறையில் அவங்க வரக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் ஏன் அந்த மெக்கானிக் தொழிலை அவங்க எடுத்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால், நல்லா புரிஞ்சுங்க. இது உதாரண சாதகம். தனுசு லக்கணம். லக்கணாதிபதினு சொல்லக்கூடாது. அப்போ குரு பகவான் 7க்கு போயிட்டார். அந்த குரு என்ன நட்சத்திரம் இருக்கார்? ராகு பகவான். அதாவது ராகு சதய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார். திருவாதிரை நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார் ராகு பகவான். அப்போ அந்த 2 குடைய சனி, 3 குடைய சனி, 2க்கும் 3 குடைய சனி லக்கணத்திலே உட்காந்துருக்கார். அந்த சனி என்ன நட்சத்திரம் இருக்கார்? சனி சூரிய நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்தில் சூரிய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு அந்த சனி பகவான். அப்போ 2க்கும் 3 குடைய சொல்ல 3ஆம் இடங்கிறது 2 வீலர் சம்மந்தப்பட்டது. 3ஆம் இடம் 4ஆம் இடம் 2 வீலர், அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அது சனியாக வரனால இரும்பு காரகன், இரும்பு தொழில், இரும்பு சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரி தொழிலை இந்த சாதகர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். எப்படிங்க இதை என்ன மாதிரி கணக்கு எடுக்கிறீங்கன்னா, என்ன மாதிரி கணக்கு எடுக்கிறது அப்படின்னு கேட்டால், இப்போ 2 வீலர் அப்படின்னா என்ன? ஸ்பீடு தான். ஸ்பீடு 12 குடைய செவ்வாய், 5 குடைய செவ்வாய், 12க்கும் 5 குடைய செவ்வாய் 2ஆம் இடத்துல உச்சப்பட்டிருக்காரு. இப்போ நீங்கள் கேட்கலாம், மெடிக்கல் சம்மந்தப்பட்டு பண்ணலாம்ல என்ன? அதுக்கு நான் அதுக்கு வரேன். அந்த தனுசு லக்கணத்துக்கு 11க்கும் 6 குடைய சொல்லப்படுது. சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 2ஆம் இடத்துல ராகு இருக்குது, 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. லக்கணத்தில் சந்திரன் இருக்கார். சந்திரன் யாருங்க? அந்த ஸ்பீடு கிரகம்னு சொல்லுவாங்க. ஸ்பீடு அது சில பேர் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் இது ஓடுகளி கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்போ அந்த ஸ்பீடு கிரகம் லக்கணத்தில் 8 குடையவே லக்கணத்தில் என்ன செய்யும்? 8ஆம் இடம்னா ஸ்பீடு சம்மந்தப்பட்டது. பாருங்கள், இவங்க 2 வீலர் மெக்கானிக் தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா 2க்கும் 3 குடைய சனி லக்கணத்தில் சனி என்ன சாரம் இருக்குது? சனி சூரிய சாரம். ஆனஸ்ட் அதிகாரமாக தான் இருப்பாங்க. ஒருத்தர் போய் அடிமையாக இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படிம்பாங்க. நிறையாவது படிச்சிருப்பாங்க. ஆனால் அதை இங்கேயும் சுற்றி முற்றி இங்கே நின்றுவாங்க. ஏன் இந்த அடுத்த பேங்க் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது, மெடிக்கல் சார்ந்த ஒரு மற்ற எதை சாஃப்ட்வேர் ஏன் அவங்க போகலின்னா, 10 குடையும் புதனுங்க. 10க்கும் 7 குடையும் புதன் 4ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. 4ஆம் இடத்துல உட்காந்து அந்த புதன் என்ன நட்சத்திரம்? உத்திராட்டாதி நட்சத்திரம், சனி நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்காரு. அப்போ எப்படின்னா, அவரும் 10 குடைய சனின்னா என்னென்னா இரும்பு சம்மந்தப்பட்டது, மோட்டர் சம்மந்தப்பட்டதில் கொடுத்துட்டாரா? நல்லா புரிஞ்சுங்க வாடிக்கையாளரே. நான் என்ன சொன்னேன்னா, ஒரு உதாரண சாதத்தை போட்டு சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஒருத்தர் டாக்டர் படிக்கிறாரு, ஒருத்தர் இன்ஜினியர் இருக்கார், ஒருத்தர் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட இன்ஜினியர் இருக்கார். என்னங்க, அதாவது எப்படின்னா, மெடிக்கல் சார்ந்த உறவு சம்மந்தப்பட்ட படிக்கிறாங்க. ஆனால் படிக்கும்போது படிக்கிறாங்க. ஆனால் மார்க் வரணும் இல்லவா? மார்க் வராமல் நம்ம கீழே தங்கி போகிறாங்க. அப்போ என்ன திசை புத்தி ஓடுதோ அது அந்த நேரம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இதுதான் இயற்கையான ஒரு நலம். இப்போ இந்த தனுசு லக்கணாதிபதி 7க்கு போயிட்டார். பாருங்கள், நண்பரை நம்பி தான் பொழப்பே ஓடுது. வரக்கூடிய வாடிக்கையாளர் நம்பி தான் இவர் பொழப்பே ஓடும். 2க்கும் 3 குடைய சனி லக்கணத்துக்கு வந்துட்டார். 8 குடைய சந்திரன் வந்துட்டார். எப்படி பாருங்கள், 8 குடைய சந்திரனா வண்டி ஓட 8ஆம் இடம்னா என்ன? 8ஆம் இடம்னா அதாவது வண்டி ஓடும்போது ஆக்சிடென்ட் ஆகிறது, வண்டி நின்று போயிடுறது, டிஃபர் ஆகி போகிறது 8ஆம் இடம். அது லக்கணத்திலே உட்காந்துறாரு. அது ஸ்பீடு கிரகம். ஸ்பீடுன்னா என்ன? ஸ்பீடாக போகிற வண்டிகள் வேலை பார்க்கக்கூடியது, அது 2 வீலர். அந்த மாதிரி ஒரு சந்திரன் என்ன நட்சத்திரம் உட்காந்துருக்காங்க? சந்திரன் கேது நட்சத்திரம். 8 குடைய சந்திரன், தனுசு லக்கணத்துக்கு 8 குடைய சந்திரன் லக்கண ராசியிலே தனுசுலேயே உட்காந்து கேது சாரம் மூல நட்சத்திரம் வாங்கியிருக்காரு. அப்படி
அப்போ இந்த மாதிரி இந்த மெக்கானிக் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி துறையில் மோட்ரு இன்ஜின் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி துறையில் அவங்களுக்கு வந்து நல்லா இன்வால்வ் ஆகும். அதை வந்து நீங்கள் மெயினாக பார்த்துக்கலாம். அதை நீங்கள் ஒரு வாட்ச் பண்ணி ஒருத்தர் 10th படிக்கிறாரு, +2 படிக்கிறாரு அப்படின்னா அதை வாட்ச் பண்ணணும். என்ன மாதிரி மெக்கானிக் துறை, இன்ஜினியர் சம்மந்தப்பட்டது போகிறதா, சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது போகிறதா, அப்போ இந்த மெக்கானிக் சம்மந்தப்பட்டது டூ வீலர் மெக்கானிக் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அதை நீங்கள் அதை எடுத்து நீங்கள் செய்யணும். சும்மா நான் பசங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன் அப்படி சொல்லி நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியாது. அதான் இது உதாரண சாதகம். தனுசு லக்னம், லக்னாதிபதி 7க்கு போயிடுச்சு. நண்பர்னால பொழப்பு, வரக்கூடிய வாடிக்கையாளர்னால பொழப்பு. 8 சந்திர பகவானும் அவரும் வந்து உட்காந்துட்டார். அப்போ அது ஒரு 8 சந்திர வந்து உட்காந்தா 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 2க்கு 3 சனி லக்னத்தில் வந்து உட்காந்துட்டார். லக்ன ராசியில் வந்து உட்காந்துருக்காரு. அப்புறம் பாருங்கள் 2ஆம் இடத்துல யாருங்க, ராகுவோன் இருக்கார், சுக்கிரன் செவ்வாய். 11க்கும் 11 சுக்கிரன், 6 சுக்கிரன். அப்போ காரு வண்டி வாகனம் வேலை செய்யலாம் அவங்க. ஒரு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த சாதகருக்கு கொடுத்துருக்கு. இது வந்து உதாரண சாதகம். இது உங்கள் சாதகத்தை நீங்கள் அனுப்பியோ இல்லை ஃபோன் மூலியமாக நீங்கள் பலன் கேட்கலாம். அதை நான் உங்களுக்கு தெளிவாக விளக்க சொல்லுவேன். இது வந்து உதாரண சாதகம் அப்படி சொல்லலாம். வாழ்க வளமுடன்.